சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, இப்போ இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு வந்து லேசர் கம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, லேசர் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சேஃபா, இதனால் வந்து என்னோட ட்ரீட்மெண்ட் அதான் பாதிக்குமா, கம்ஸில் ப்ராப்ளம் வருமா, ஒரு இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் பாதிக்குமான்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போது இன்விசிலைன் பொதுவாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, எனி அலைனர் தெரப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல்லையும் கம்மையும் நல்ல ஹெல்த்தில் கொண்டு வந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்லில் ஏதாவது சொத்தை இருக்குது அப்படின்னா, இந்த சொத்தை இருந்ததுன்னா சொத்தை பல்லை அடைச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொத்தை பல்லை அடைக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இந்த அலைனர் தெரப்பி மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பல்லில் வேறு ஏதாவது ஒரு வலி வந்துருச்சு, அதுக்கு ஃபில்லிங் பண்ணணும்னா பல்லோட அமைப்பு மாறும்போது, வேறு வைத்தியமே பண்ணுறோம், பல்லோட அமைப்பு மாறும்போது அலைனர் வந்து ஒழுங்காக ஃபிட் ஆகாமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்த அலைனர் தெரப்பி மூலமாக கம் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அலைனர் தெரப்பி பண்ணும்போது கம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, கம் இன்ஃப்ளேம்டாக இருக்குது, ஈர் வீக்கமாக இருக்குது அப்படின்னா, இந்த ஈர் வீக்கத்தினால உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈர் வீக்கும் போது, எலும்பு பாதிக்கும் போது நம்ம அலைனர் போது என்ன பண்ணுவோம், பல்லு எலும்புக்குள்ளே பல்லு நகரும். ஸோ ஏற்கனவே பல்லு ஆடுது, போன் லாஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குங்கும்போது எக்ஸ்ட்ரா மொபிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அலைனர் தெரப்பிக்கு முன்னாடி அவசியம் ஈர் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கம் ஹெல்த் அண்ட் டீத் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் அலைனர் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அவங்களோட சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின் என்ன, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு கம்மில் ப்ராப்ளம் இருக்குது, பண்ணலாமா? ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால கம்மில் இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு கம்மில் ஒரு வீக்கமே வருது, பல்ல க்ளீன் பண்ணோம், ரொட்டீன் ஸ்கேலிங் பண்ணிக்கலாமா? ரொட்டீன் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஸ்கேலிங் பண்ணுறதுனால ப்ராப்ளம் இல்லை, அலைனர் தெரப்பி டிஸ்டர்ப் ஆகாது, ஸ்பாயில் ஆகாது. கம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, லேசர் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா, எப்போ லேசர் கம் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்போம், அந்த சாப்பாடு போய் கம்மில் குத்தி அந்த இடத்துல ஒரு கம்மில் புண்ணாயிருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஈர்லேருந்து உள்பகுதியில் போகும்போது ரெகுலர் கிளீனிங் பண்ணுறதுனால சரியாகாது. அப்போ அந்த இடத்துல ஒரு லேசர் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? தாராளமாக லேசர் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அலைனர் தெரப்பி டிஸ்டர்ப் ஆகாது. அலைனர் தெரப்பி டிஸ்டர்ப் ஆகாமல் லேசர் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஈர் ஹெல்த்தே ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு இந்த அலைனர் தெரப்பியும் போது, ஃபுல்லாக நம்ம லேசர் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஈர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னா வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் பண்ணுவோம். ஸோ அப்போ நடுவில் வந்து உங்களுக்கு புதுசாக ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னா என்ன காரணத்தினால வருது, அதை ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன் எவ்வளோ இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் போன் லாஸ் எதாவது இருக்கா என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காஸ் ஆஃப் இந்த கம் டிசீஸையோ காஸ் ஆஃப் போன் லாஸையோ ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலைனர் தெரப்பி கண்டினியூ பண்ணுறது பெட்டர். ஏன்னா அண்டர்லைங் ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணாமல் நம்ம பல்ல மூவ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈர்லையும் எலும்புலையும் வேறு புதுசாக இன்னொரு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.